இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இந்த வருஷம் ஐபிஎல்லில் எப்படி இருக்க போகுது, முழுக்க என்னோடய ப்ராசஸில் நான் ஒரு டீம் ஆட்டம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டீம் இருக்க தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. மேபி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓப்பனர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ருத்துவும் ரச்சின்னு தான் ஓப்பன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, கான்வி இன்ஜுரினால். ஸோ இதுதான் என்னோடய ஓப்பனர்ஸ். ஸோ இப்போ அடுத்து மிடில் ஆர்டர்ஸ் போவோம். பேட்டர் பொறுத்த வரைக்கும் அஜிங்கியா ரஹானே, டேரி மிச்சல் மற்றும் சிவன் டூபே தான் என்னோடய ஆப்ஷன். நோ மொயின் அலி, அவருக்கு பதிலாக தீக்ஷனாவே எடுத்துப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் ரீசன்னு அவரை வரும்போது சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போ டேரி மிச்சல் மற்றும் சிவன் டூபே காம்போவை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 2 பேரும் மிடில் ஆர்டரில் யோசிச்சு பாருங்கள். ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் மரணமாக அடிப்பாங்க, பேசர்ஸ் போட்டாலும் மரணமாக அடிப்பாங்க. ஸோ எந்த பவுலர் இவங்களை டாமினேட் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அடுத்து ஃபினிஷிங் ரோல். ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜட்டு தான் எப்பயும் ஃபினிஷர். போன வருஷமும் கப் அடித்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. டோனியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு ஃபினிஷர் தான். மேபி அவர் 3 to 4 பால்ஸ் தான் மேக்ஸிமம் ஆடுவார். அதுக்குள்ளே ஒரு 10 ரன் அடிச்சுட்டு ஒன்று அவுட் ஆகிட்டு போவார், இல்லை நான் ஸ்ட்ரைக்கர் போவார், அவ்வளோதாங்க. அடுத்தது பவுலர்ஸ் பார்ப்போம். பவுலர்ஸ் எடுத்தோடனே பவர் பிளேலேருந்து ஆரம்பிப்போம். பவர் பிளேயில் பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் தான் அதிகமாக போடுவார். அவர் கூட இப்போ முகேஷ் சௌத்ரியும் கொண்டு வராங்க. ஸோ இவரோட இங்கே 2 காம்போவை 2-3 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ஒரு மரண மாதம் வெயிட்டிங்கோடு இருக்கும் கைஸ். நீங்கள் டேரி மிச்சல் சிவன் டூபே காம்போவோட இது பெஸ்ட்டான காம்போன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் காம்போ, இது பவுலிங் காம்போ. ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவான காம்போ தான் சொல்லுவேன். 2 பேரும் நல்லாவே 2 பக்கமும் ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மிடில் ஆர்டர் பார்ப்போம். மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாக்குர் டாக்கரும் தீக்ஷனாவும் தான் போடுவாங்க. ஷாக்குர் டாக்கர் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆப்ஷனாகவே நான் வச்சுப்பேன். ஸோ இந்த பக்கம் தீக்ஷனா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மொயின் அலியே எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா மொயின் அலிக்கு நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார், பேட்டிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரீசன் நான் ஏன் தீக்ஷனாவை கொண்டு வரேன்னா, தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கைஸ். ஸோ 2 பக்கமும் டேர்ன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்க பவுலர் தான். ஸோ எப்படி போடுவார்னு பேட்ஸ்மேனுக்கு பிக் பேக் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இவருக்கு பேட்டிங் டெத்துலேயும் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடி கொடுக்குற பிளேயர் தான். இப்போ மொயின் அலியை நம்ம போனஸ்மே ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு தான் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த ரோல் அவருக்கு சூட் ஆகாது. ஸோ ஒரு மிடில் ஆர்டருக்கு தான் எடுத்துகிட்டு வந்தால் அவர் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் மொயின் அலி இருக்க மாட்டார் தான் என் கணிப்புப்படி. ஸோ இருந்தாருன்னா மறக்காமல் இது சொல்கிறேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா தான் கைஸ். உங்கள் சாய்ஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தா டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் முஸ்டபிஸ் ரஹீம் தான் போட அதிக வாய்ப்புக்கு. ரீசன்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி. ஸோ அவர் 3 to 4 வாரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அவர் வந்துட்டார்னா இவர் உட்கார வச்சுருவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ சமீர் ரிஸ்வி பேட்டர்ஸில் கொண்டு வரேன். பவுலர்ஸில் ஸோ யாராச்சும் ஒரு பவுலர்ஸை எடுத்துக்கலாம். முகேஷ் சௌத்ரி இல்லைனா ரஹீம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பின் பிச் இருந்ததுன்னா அவரை கூட எடுத்துகிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இல்லைனா பேட்டிங் எக்ஸ்பர்ட்டாக வேணுங்கிறதுனால கூட வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க என்னோடய டீமு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படியில் தான்.